அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உச்சமான சுக்கிரன். பாருங்க, உச்சமான சுக்கிரன் உங்க வாழ்க்கை எந்த உச்சத்துக்கு கொண்டு போக போகுது, இதோடைய கிரக பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம். வருகின்ற ஜனவரி மாசம் 28ஆம் தேதி இந்த சுக்கிர பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார், உச்சமாகிறார். யாரு கூட சேர்ந்து உச்சமாகிறார்? ராகு பகவானுடைய சேர்ந்து உச்சமாகிறார். ராகு சுக்கிரன் இணைவு உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, அதற்கான வீடியோ தான். ஏன்னா சுக்கிர பயிற்சி அம்மன் அருள் டிவில தொடர்ச்சியா கொடுக்குறோம். மாத பலன் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா சுக்கிர தசை வந்தாதான் ஒரு சில பேர் ஜாதக நோட்டை எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான்னு. ஏன்னா இப்ப உச்சமாகிறாரு. எது வரைக்கும்? மார்ச் மாசம் 1ஆம் தேதி வரை அவர் உச்சமாகிறார். அதுக்கப்புறம் அவர் வக்ரமாகிறார். நம்ம உச்சமான நேரத்துக்கு என்னென்ன பலன் 12 ராசிக்கு இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, இதுலயுமே மகர ராசி என்பர்கள் நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகர ராசியை பொறுத்தவரை இருக்கும். நல்ல ஒரு உழைப்பாளிகள் யாருன்னா மகர ராசி என்பவர்கள் தான். அது மட்டும் இல்லாம இந்த ராசி அதிபதி பாருங்க, சனி பகவான வர்றார். சனி பகவான வர்றதுனால இந்த ராசிக்கு பேரே கர்ம ராசி அப்படிம்பாங்க. மகர ராசிக்காரங்க கர்ம ராசி. எதையுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி இந்த மகர ராசியை சொல்றாங்க. நிலராசி, அதிகமாக சேமிப்பு பண்ணக்கூடிய ராசி, நல்ல ஒரு புத்திசாலி ராசி இந்த மகர ராசிக்காரங்க. தைரிய குணம் இவங்களுக்கு மாதிரி யாருக்கும் இருக்காது. நல்லா தைரியமா சிந்திக்கக்கூடிய குணம் இந்த மகர ராசிக்கு பொறுத்தவரை இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி, உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகு சுக்கிரன் இணைவு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது, இதுக்கான வீடியோ தான், ஃபுல் வீடியோ இது. ஏன்னா பொதுவா சுக்கிர பகவான் யாரு? ஆசையை காட்டக்கூடிய கிரகம். ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ஆசை மனசுக்குள்ள இருக்கும். நம்ம லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நிறைய ஆசை இருக்கும்ல. இதுக்கெல்லாம் அதிபதி யாரு? சுக்கிர பகவான். ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம். அடுத்து சொகுசு காரு, சொகுசு பங்களா, உல்லாசமான பயணங்கள், இதற்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் தான். நம்ம போடக்கூடிய ட்ரெஸ், அழகான ட்ரெஸ், ஜவுளி கடை, இது எல்லாமே பாருங்க, பியூட்டி பார்லர், இது எல்லாமே சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். கலைகளுக்கு அதிபதி சுக்கிர பகவான். அப்ப நம்ம ஒருத்தருடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய இல்லற வாழ்க்கைக்கே சுக்கிர பகவான் ஒரு முக்கியமான கிரகங்க. மற்ற கிரகம்னா வந்தா லேட்டா கொடுக்கும், ஆனா சுக்கிர பகவான் அப்படி கிடையாதுங்க. வந்த உடனே அள்ளி யோகத்தை தள்ளக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. அதனாலதான் சுக்கிர தசை வந்தாலும் சரி, சுக்கிர புத்தி வந்தா, மெயினா சுக்கிர புத்தி வரும். அதாவது மகர ராசிக்காரங்களுக்கு டக்குன்னு பாருங்க, ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதா. வந்த உடனே யோகத்தை தூக்கி அடிக்கிற ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தான். சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா உனக்கு இந்த வருஷத்துல இருந்து பயங்கரமா யோகம் இருக்கு, என்ன சுக்கிர தசை வந்துச்சா அப்படிம்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கிர பகவான். அப்ப ஜாதகத்துல சுக்கிரன் நல்ல ஒரு வலுவா இருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க ராசி மகர ராசியா இருப்பீங்க. ஏன்னா ஜாதகத்துல இருந்து சுக்கிர பகவான் ஒரு சில பேருக்கு பலம் இழந்து இருக்கும், ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு பலமா இருக்கும். உங்களுடைய லக்குன்னு அடிப்படையில் நான் சொல்றேன். அதான் விதிங்கிறது, தான் உயிருங்கிறது. இந்த கோச்சார பலங்கிறது உடல், உயிர்னா விதி. விதி இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு இதுதான் நடக்கும் அப்படிங்கிற கணிக்கிறது தான் உயிர்.
அப்ப லக்னத்துல இருந்து அந்த கிரகம் கெடக்கூடாது. கெடாம இருந்தாதான் நான் சொல்லக்கூடிய பலன் கரெக்டா வரும். இல்லைன்னா 100% தான் கிடைக்கும் இங்க பலன். அதான் பொதுப்பொருள் என்ன சொல்லுவேன், எல்லா வீடும் சொல்லுவேன். சில பேர் மகர ராசியை சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பொருள் எனக்கு கரெக்டா இருக்குங்கிறீங்க. இருந்தாலும் உங்க விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க, கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப சுக்கிர பகவான் என்ன ஒரு பலனை கொடுக்க போற? இப்பதான் 7 சனில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகி நல்ல நிலைமைக்கு வந்த ராசி மகர ராசியா இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி என்ன பண்ணிருக்கும், என்ன பண்ணிருக்கா, என்ன யோகத்தை கொடுத்திருக்கும், என்ன பலவீனத்தை கொடுத்திருக்கும். அது லக்னத்தை பொறுத்து சனி பவன் யோகமா இருந்தா வருமானத்தை டாப்ல கொண்டு போயிருக்கும். யாரு? மகர ராசிக்காரங்க. கேட்ட சொல்லுவாங்க, ஆமா அப்படிம்பாரு. எனக்கு 7 சனி எனக்கு எதுவுமே கெடுக்கலைங்க, நான் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னவங்க பல பேருங்க. வருமானம் நல்லா இருந்துச்சு, குடும்பம் நல்லா இருந்துச்சு, கணவன் நல்லா இருந்துச்சு, திருமணம் எனக்கு நடந்துச்சு, நான் லாபம் பார்த்தேன், ஒரு பணத்தை கொடுத்தேன், அந்த பணம் கிடைச்சிச்சு, பெருமண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம் கிடைச்சிச்சு, நான் எல்லாமே பண்ணேன் அப்படிங்கிற வார்த்தை சொன்னவங்க பல பேரு. இதே சனி பகவான் ஜாதகத்துல லக்ன அடிப்படையில உங்க லக்னத்துக்கு சரியில்லாத நபராக இருந்தாலும் சரி, இல்ல மறைவு ஸ்தானத்துல போய் இருந்தாலும் சரி, இல்ல பாதகாதிபதியா இருந்தாலும் சரி, இல்ல மாரகாதிபதியா இருந்தாலும் சரி, இது மாதிரி இருந்தால் கடுமையான தாக்கத்தை கொடுத்திருப்பாரு. என்ன கொடுத்திருப்பாரு? வருமானத்தை, பொருளாதாரத்தை அப்படியே டவுன் பண்ணியிருப்பார். கடன் பிரச்சனைக்கு ரொம்ப ஆளாயிருப்பாங்க, எதிரி பிரச்சனைக்கு ஆளாயிருப்பாங்க, டாக்குமெண்ட் பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனைக்கு ஆளாயிருப்பாங்க. நண்பர்கள், பழக்க வழக்கம், திருமணம் தாமதமாகிறது, திருமணம் ரொம்ப வருஷமா எனக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய இதுக்கு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. ஒரு சிறு இடமாற்றம், வேலையில மாறிக்கிட்டே இருந்திருப்பாங்க. நல்ல ஒரு அனுகூலம் இருக்காரு, வேலை கிடைக்காம ஒரு தடுமாற்றல் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேருக்கு மனசுல ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசை தள்ளி போய்கிட்டே இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை, இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லலாம், மகரத்துக்கு சொல்லலாம். இந்த தாக்கங்கள் இனிமே இருக்காது. இனிமே ஏன் இருக்காதுன்னா, இவர் கடைசி கட்டத்துல நிக்கிறார். அதாவது குரு பகவானுடைய சாரத்துல போறார். அந்த குரு உங்க ராசியை பார்க்கிறாரு. இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல பலன் சொல்லலாம். ஏன்னா ஜனவரி 28 தான் இந்த பயிற்சி. பிப்ரவரி மாசம் கரெக்டா குரு பகவான் 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகும். குருவும் சுக்கரும் பரிவர்த்தனை யோகம் இங்க பார்த்துக்கணும். ஏன் நம்ம இங்க நல்ல பலனை சொல்றதுடைய வார்த்தை வருதுன்னா, குருவும் சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் டாப்பா இருக்கும். ஒரு சில பேருக்கு, சில பேருக்கு சுக்கிரன் ராகு இணைந்திருந்தா நல்ல ஒரு யோகத்தையும் இப்ப இந்த சுக்கிர பயிற்சி கொடுத்துரும். ஏன்னா சுக்கிரபகம் உங்களுக்கு 5ஆம் வீட்டதிபதி. எப்போதுமே சரி மகர ராசிக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. ஏன்னா 5க்கும் + 10க்கும் உள்ள அதிபதி. 5ஆம் பாவத்துல என்னென்ன இருக்கு? நம்ம மனசு இருக்குங்க, நம்முடைய ஆசை இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய கலை, காதல், மனசுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே இந்த 5ஆம் பாவம் தான் ஒரு மனிதனுக்கு. அடுத்து 10ஆம் பாவம் நம்முடைய தொழில், மனிதனுக்கு தொழில், நம்முடைய பதவிம்பாங்க 10ஆம் பாவத்தை, பதவி. அது இல்லாம நம்முடைய மாமனார் மாமியார் உறவுகள், இடம் சம்பந்தப்பட்ட, பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த 10ஆம் பாவம் ஒரு மனிதன் நல்லா இருக்கணும். இவன் வேலைக்காரனா இல்ல முதலாளியா, அந்த 10ஆம் பாவம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படிப்பட்ட கிரகம் யாரு கூட சேர்ந்திருக்குன்னா, பிரம்மாண்ட கிரகமான ராகு பகவான் சேர்ந்திருக்காரு. சுக்கிர பகவான், சுக்கிரன் ராகு, இது எப்போதுமே நட்பு கிரகம் தான், இங்க பலவீன கிரகம் கிடையாது. இதையும் நம்ம சொல்லிக்கணும். ஏன்னா இந்த அமைப்புல சேரும் பொழுது ரெண்டு கிரகமும் பாருங்க, உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய கால்களை உங்களுடைய ராசி அதிபதிகளுடைய கால்களை போடுறதுனால இங்க நல்ல பலன் நம்ம சொல்லலாம். அப்ப நவகிரகங்கள் உங்களுக்கு ஆதரவா சப்போர்ட்டா இருக்கு. அப்ப நம்ம எடுக்கக்கூடிய ஸ்டெப்பு கரெக்டா முறையா நம்ம திசா புத்திய பார்த்துட்டு நம்ம பயணிச்சோம்னா எல்லாமே வெற்றியா மாறும். மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு டைமிங் எல்லாம் கரெக்டா இருக்குது. கரெக்டா அதை பயன்படுத்தக்கூடிய விதம் தான் நம்ம கொண்டு போகக்கூடிய விதம். ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை இனிமேல் கஷ்டத்தை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இனிமே இன்ப வாழ்க்கைய வாழ பாருங்க. யாருமே துன்பம் இல்லாத மனிதனே கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் கர்மவினை கொடுத்திருப்பார். யாருமே ஒரு ஜீவன் கலியுகத்துல கர்மவினை இல்லாம பிறக்காதுங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை கிடைக்கும். நிரந்தரமான வேலை, நல்ல வேலை, ப்ரொமோஷனான வேலை, சூப்பரான வேலை, அதுவும் வெளிநாட்டுல வெளியூர்ல கிடைக்கக்கூடிய வேலை கிடைக்கலாம். நான் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், இந்த சுக்கிர பயிற்சி எனக்கு வெளிநாடு போகலாமா, எனக்கு வேலை கிடைக்குமானா கிடைக்கும். எதனால கிடைக்கும்? உங்களுடைய ராசி, அது உங்க ராசிக்கு புதன் பகவான் வர்றாரு.
சூரிய பகவானும் சேர்ந்திருக்கு. ஏன் நான் வெளிநாட்டை ஏன் நம்ம அங்க சொல்றோம்? அந்த கிரகத்துடைய அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. இதுக்காண்டி சொல்றோம். வெளிநாட்டு கிரகமான சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஒரு சிலதுக்கு அப்புறம் அவங்க 2 பேருமே பயிற்சியாகி 2ஆம் பாவத்துல சனி பகவானோட இணையிறாங்க. ஃபர்ஸ்ட் கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும். நல்ல ஒரு ப்ரொமோஷனா வேலையா கிடைக்கும். நல்ல வேலையா கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி நிறைய பேர் போகலாம். யாரு? மகர ராசிக்காரங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய திறமை வருங்க. இதாங்க முதல் பலனை உங்களுக்கு. சுக்கிரன் புடிச்ச மாதிரி பெண்ணை கொடுப்பாருங்க. காதல் திருமணமா இல்ல 2வது திருமணமா? இப்ப திருமணம் நடக்கலையா? இப்ப பேசுங்க மணப்பெண்ண. அழகான பெண்ணு, சூப்பரான பெண்ணை அமைச்சு கொடுப்பார். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே நடக்கும். ஏன்னா 9ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். 2வது திருமண ஸ்தானத்தையும் பார்க்கிறார் 7ஆம் பார்வையாக. அதனால நிறைய பேருக்கு திருமணத்தில் உள்ள தடைகள், வழக்கு இதெல்லாமே சரியாகக்கூடிய நேரம் வருது. அதை விட பொருளாதார சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும். இன்கம், பொருளாதாரம் குறையாது. சுக்கிரனுடைய யோகம் பயங்கரமா வேலை செய்யும். கடன் பிரச்சனை முடிவு பண்ணுவீங்க. உடம்பு சார்ந்த மருத்துவ செலவு ஃபர்ஸ்ட் குறையும். இந்த சுக்கிர பயிற்சியில அதுக்கான நேரங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டா வேலை செய்து பார்த்துட்டு நல்ல ஒரு அனுகூலத்தை அழகா அமைச்சு கொடுக்குற. சேமிப்பு சார்ந்த விஷயம், இப்ப வீடு கட்டுறது, இடம் வாங்குறது. நிறைய பேருக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கு தெரியுங்களா? அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருக்கும், வீட்டு இடத்துல பிரச்சனை இருக்கும். பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாம அந்த பணத்தை வாங்குறதுக்கு தடுமாறுவாங்க நிறைய பேர். அந்த பண பிரச்சனை இருக்காது. இப்ப வீடு, இடம், பூமி, லாபம், வருமானம் இது எல்லாமே சூப்பரா அமையக்கூடிய நேரம் இந்த சுக்கிர பயிற்சியில இருக்குது. பார்த்துக்கோங்க. சுக்கிரன் அள்ளி கொடுத்துருவாரு. இந்த கோர்ட்டு கேஸ், வழக்கு பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது எல்லாமே நீங்க மகர ராசிக்காரங்க பண்ணிக்கலாம். அதுக்கான நேரம் இப்ப சரியான நேரம். பார்த்துக்குங்க. அதே மாதிரி பாருங்க, பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகும். அதே மாதிரி உங்களுக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இப்ப ஜாதகத்தை அப்படி எடுத்து பாருங்க. தொழிலுக்குள்ள திசாபத்தி நடக்கம் பார்த்துக்கிட்டு இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு யோகம், நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு இருக்குது. இதை கரெக்டா பயன்படுத்துங்க. கண்டிப்பா வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம். மகரத்தை பொறுத்தவரை தொழில் நல்லா இருக்கும். பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து அந்த பணம் கிடைக்கும். பார்த்துக்குங்க. மெயினா இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், ஐடிஐ ஃபீல்டு, உணவு சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, கமிஷன் ஏஜென்சி, மருத்துவர்கள், டெய்லர் சம்பந்தப்பட்ட வேலை, இது எல்லாமே மகர ராசியில பிறந்தீங்கன்னா சூப்பரான ஒரு டைம். பார்த்துக்குங்க. அடுத்து லாட்ரி யோகங்கள் நிறைய பேருக்கு வரலாம். ஜாதகத்துல தசாபதி நல்லா இருந்தா இப்ப பெருங்கொண்ட பணத்துல நீங்க கண்டிப்பா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா சுக்கிர பயிற்சியில கண்டிப்பா எடுக்க பாருங்க. சுக்கிரன் ராகு இணைவு 9ஆம் இடத்தை பாக்குறதுனால இங்க பெருங்கொண்ட பணத்தை கொடுக்குறாப்புல கொண்டு போய். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி. 5 தான் கஷ்டப்படாம சம்பாதிக்கக்கூடிய பாவகம். அவர் 9ஆம் இடத்தை பாக்குறதுனால இங்க லாட்ரி யோகத்தை அள்ளி கொடுத்துருவார். இப்ப ஜாதகம் தசாபதி நல்லா இருந்தா லாட்ரி யோகம் உண்டு. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகர ராசி, அதனால சொல்றேன். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவ எல்லாத்துக்குமே சரி, அரசாங்க வேலை வந்துருச்சா, இல்ல நான் வரணுமா, இல்ல அதுக்காண்டி முயற்சி பண்றீங்களா, அந்த சிந்தனை மைண்டுக்குள்ள போகும். இப்ப குடும்பத்துல யாருக்காச்சும் அரசாங்க தொடர்பு வரணும். அப்ப ஜாதகத்துல என்ன இருக்கணும்? லக்னத்தோட சூரியன் தொடர்பு இருந்தா இப்ப அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், இது எல்லாமே மகரத்துக்கு டைமிங் பர்ஃபெக்டா இருக்கும். இல்ல குடும்பத்துல அரசாங்கம் மூலம் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம். இதுக்கான நேரங்கள் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி கொடுத்தே தீரும். ஜனவரி 28க்கு அப்புறம் உங்க வாழ்க்கைகள் எல்லாமே மாறும். அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, குடும்பத்திலேயோ அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கலாம். உங்களுக்கு அநேகமா வாய்ப்பு இருக்குது. இதான் மகரத்துல இந்த சுக்கிர பயிற்சி பகவான் அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம். நல்லா எடுத்துக்க பாருங்க. தசாபதியை பார்த்துட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு கரெக்டா மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயமே வரும். இப்ப நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். முதல் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும், தன்னம்பிக்கையான குணமும், நீதியான குணமும், நேர்மையான குணமும், நேர்வழியில போகக்கூடிய குணமும் உங்களுக்கிட்ட இருக்கும். பயப்படவே மாட்டீங்க. இனிமே நீங்க பயப்படாதீங்க. இனிமே நல்ல நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. நீங்க நிறைய விரைய செலவை பார்த்தீங்க. நண்பர்கள், பழக்க வழக்க பிரச்சனை, போட்டி, போராட்டம், தடைகள், தாமதம் இது எல்லாமே பார்த்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. குடும்பம், வருமானம், இன்கம், அரசாங்க வேலை, அரசு அனுகூலம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், இது எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த உத்திராடத்துல பிறந்தவங்களுக்கு.
அடுத்து திருவோணத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் உள்ளவங்க, எதுலையுமே ஒரு அனுசரிச்சு போற குணம் இருக்கும், ஒரு தன்மையான குணம் இருக்கும், கணவன்களை ஒற்றுமை சிந்து நல்லா இருக்கும், விட்டு கொடுத்து போற தன்மை உங்களுக்கு மாதிரி யாருக்கும் இருக்காது. இனிமே கணவன் சார்ந்த விஷயம், குடும்ப சார்ந்த விஷயம், வண்டி சார்ந்த விஷயம், வாகனம் சார்ந்த விஷயம், வெளிநாடு சார்ந்த விஷயம், வெளியூர் சார்ந்த விஷயம், இது எல்லாமே திருவோணத்துல பிறந்தவர்களுக்கு சூப்பரா இருக்கு. டைமிங் பார்த்துங்க, பர்ஃபெக்டா வேலை செய்யும். அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், நிறைய பேருக்கு பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள், தொழில் சார்ந்த விஷயம், உத்தியோகம் சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலமா வரக்கூடிய நேரம் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதத்துல பிறந்தவங்க, இவங்க எப்போதுமே தைரியமானவங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. இவங்களுடைய அறிவாற்றலுக்கு ஏற்ற அனுகூலம் இப்ப வருது. ஏன்னா இவங்க ஒரு நிம்மதியான ஒரு சுகமே இல்லை தெரியுங்களா. மருத்துவ சூழல் நிறைய பண்ணிட்டாங்க, நிறைய அலைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க, வருமானம் போய் முடங்கிக்குச்சு, மூத்த சகோதர பிரச்சனை வந்துருச்சு, அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சு, இல்லை இட பிரச்சனை வந்துச்சு, பூமி பிரச்சனை வந்துச்சு, எல்லாமே ஒரு சரியான ஒரு நிம்மதி இல்லாத தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க. ஒரு உடம்பு சார்ந்த பிரச்சனை, ஒரு மருத்துவ செலவை தள்ளப்பட்டாங்க. இதெல்லாம் இருந்துச்சான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவாங்க, இனிமே சொல்ல மாட்டாங்க. இனிமே நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறாங்க. கடன் பிரச்சனை தீருது, வேலை உத்தியோகம் கிடைக்குது, அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்குது, மீனா காக்கி யூனிஃபார்ம் போட்ட வாழ்க்கை நல்லா இருக்குது, கட்டிடத்துறை நல்லா இருக்குது, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு நல்லா இருக்குது, இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலமா அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. மருத்துவத்துறை நல்லா இருக்குது. நீங்க போகக்கூடிய பதவியுமே ஒரு வெற்றி பதவியா வருது. அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தது அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு ராஜ யோக பயிற்சியாகவே அமைகிறது.